ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஜய் தொடருக்கான தமிழ்நாடு அணி அறிவிச்சிருக்காங்க. சாய் கிஷோர் தலைமையிலான தமிழ்நாடு அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அணியில மொத்தம் 16 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். சமீபத்தில் நடந்த ரஞ்சி டிராபிலையும் சையது முஷ்டாக் அலியிலும் ஓரளவுக்கு டீசெண்டா தமிழ்நாடு அணி செயல்பட்டு இருக்கு. இதனாலே சாய் கிஷோரை மீண்டும் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அணியில வேகபந்து வீச்சில் சில இளம் வீரர்களுக்கும் புதியதாக வாய்ப்புகளும் அளிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அணியில இடம்பெற்று ஆடி வந்த வேகபந்து வீச்சாளர் குர்ஜப்ரீத் சிங், சோனு யாதவ் ஆகியோர் காயம் காரணமா அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அவர்களுக்கு பதிலாக இளம் வேகபந்து வீச்சாளர் CV அஸ்யூத், தீபேஷ் மற்றும் பிரணவ் ராகவேந்திரா ஆகியோர் தமிழ்நாடு அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடந்த 2024 சையது முஷ்டாக் அலி T20 தொடரில் அரையிறுதி வரை முன்னேறிய ஒரே தென் மாநில அணியாக தமிழ்நாடு அணி இருக்கிறது. இந்த நிலையில விஜய் தொடருக்கான தமிழ்நாடு அணி விவரத்தை இங்க பார்ப்போம். சாய் கிஷோர் கேப்டன், ஜெகதீசன் துணை கேப்டன், பாபா இந்திரஜித், ஆந்திரே சித்தார்த், பூபதி வைஷ்ணா, துஷார் ராஜாரே, ஷாருக் கான், முகமது அலி, சந்தீப் வாரியர், தீபேஷ் அஸ்யூத், பிரணவ் ராகவேந்திரா, அஜித் ராம், வருண் சிவி, வருண் சக்கரவர்த்தி, விஜய் சங்கர், பிரதோஷ் ரஞ்சன் பால். சையது முஷ்டாக் அலி தொடரில் அரையிறுதி போட்டியில் ஹரியானா கிட்ட தோல்வி அடைந்தது தமிழ்நாடு அணி. இந்த நிலையில் சிறந்த வீரர்களை கொண்ட தமிழ்நாடு அணி விஜய் டிராபியாவது வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த அணி அறிவிச்சிருக்காங்க. விஜய் டிராபிக்கான தமிழ்நாடு அணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.